ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனை தமிழக குழு சந்தித்திருக்கிறது. இவர்கள் தொகுதி மறுவரையறை குறித்து ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனிடம் பேசியிருக்கிறார்கள். மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என்கின்ற நிலையில் தமிழகம் மற்றும் தென் மாவட்டங்களில் தொகுதிகள் குறைவாக கிடைக்கும், இருக்கின்ற தொகுதிகள் குறைக்கப்படும் என்கின்ற அச்சம் எழுந்திருக்கும் சூழலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் நடத்தினார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது என்று அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கூறிய நிலையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தொகுதி மறுவரையறை குறித்து பேசுவதற்காக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனை தமிழக குழு சந்தித்திருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவரையும் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அமைச்சர் ஏவ வேலு, திமுக எம்பி வில்சன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது தமிழகம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதே நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெகன்மோகனை சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு குழு. யாரெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள், என்ன விவரம்? விஜயவாடாவில் தெலுங்கு தேச கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாச ராவு, அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோரை இந்த குழு சந்தித்திருக்கிறார்கள். நேற்றுக்கு ஏற்கனவே ஒடிசா மாநில முதலமைச்சரை டிஆர்பி ராஜா சந்தித்தார். இன்று இந்த நிலையில் இந்த குழு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அதே போல மற்றொரு குழு பாத்தீங்கன்னா பொன்முடி தலைமையில கர்நாடகாவுக்கும், மற்றொரு குழு கேரளாவுக்கு ஒரு குழு தியாகராஜன் அவரும் போக இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்காமல் இந்த குழு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவர்தான் தற்போதைய முதலமைச்சர் இருக்கார். அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. அதே போல நேற்றைக்கு ஒடிசா சென்ற குழுவும் அந்த மாநில முதலமைச்சர் பாஜக முதலமைச்சரை சந்திக்காமல் எதிர்க்கட்சி நவீன் பட்நாயக்கை மட்டுமே சந்தித்தார்கள். எனவே ஏன் சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுகிறது. எனவே சந்திரபாபு நாயுடு வரக்கூடிய 22ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே மற்ற மாநிலங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய குழு என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது என்று பார்க்கும். வெஸ்ட் பெங்கால்ல குறிப்பாக கனிமொழி மம்தா பானர்ஜி சந்திக்க போறாங்க. மம்தா பானர்ஜி வராங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதே போல பஞ்சாபுக்கு ஆம் ஆத்மிக்கு ஒரு டீம் போறாங்க. அந்த பஞ்சாப் முதலமைச்சர் பங்கேற்கிறாரா என்று தெரியவில்லை. ஒடிசாவும் ஆந்திராவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநில முதலமைச்சராக இருக்கிறார்கள். பாஜக முதலமைச்சர் தான் ஒடிசாவோட முதலமைச்சராக இருக்கிறார். எனவே அவர் பங்கேற்க மாட்டார் என்ற ஒரு தகவலும் எழுந்திருக்கிறது. பூங்குழலி, ஜெகன்மோகன் என்ன பதிலளித்தார்? கலந்து கொள்வாரா? அவரது நிலைப்பாடு என்ன? ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே ஒரு நட்புறவு இருக்கு. முன்னாள் முதலமைச்சராக இருந்த போது அவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்தார். ஆனால் ஆந்திர மாநில முதலமைச்சர் தற்போது பாரதிய ஜனதா கூட்டணியோடு அங்க ஆட்சியில் இருக்கிறது. துணை முதலமைச்சர், அதே போல அங்க ஆந்திரா கேபினெட்ல பாஜகவும் அமைச்சர்கள் இருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் போன்ற முக்கியமான போர்ட்போலியோவை அவங்க வைக்கிறாங்க. எனவே ஆந்திர முதலமைச்சர் இதில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிகிறது. தெலுங்கு தேசம் இதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்தவரை அவர் அங்க 11 எம்எல்ஏக்களை கொண்டு ஒரு சின்ன ஒரு பெரிய அளவில் அவர் இந்த லாஸ்டா நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல பெரிய அளவில் வெற்றி பெற எதிர்கட்சி என்ற அந்தஸ்து கூட அவரால் பெற முடியல. எனவே அவர் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தகவல் வந்திருக்கிறது. இருந்தாலும் ஒரு மாநில முதலமைச்சர் ஆளும் கூட்டணி, ஏன்னா சந்திரபாபு நாயுடு பங்கேற்றால் அது அவர் மத்திய கூட்டணியிலும் இருக்கிறார். எனவே அவர் வந்தால் இன்னமும் இந்த கோரிக்கைக்கு ஒரு வலு கிடைக்கும். ஆனால் எதிர்கட்சிகளை வைத்து கூட்டம் நடத்தினால் எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.